ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய கண்டிஷனல் ஆப்ரேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நேம்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு மீனிங் இருக்குது. இந்த ஆப்ரேட்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்டின் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் தான் டர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டர்னரி ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ரெண்டுமே ஒன்று தான் குறிக்குது. இந்த ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ரண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரண்ட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்திங்கன்னா இதுதான் ரெட் கலர் ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் சின்டாக்ஸ். என்னன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த இடத்துல ஒரு நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அதுதான் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து என்ன வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி வரக்கூடிய அந்த இது அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, அது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூவை நமக்கு அவுட்புட்டாக தரும். இல்லை இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி வரக்கூடிய ரிசல்ட் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோலனுக்கு அங்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணும். இதுதான் பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேட்டரோட மெயின் கோலே என்ன அப்படின்னா எந்த வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிஷன் பொறுத்து அது டிசைட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளில் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அது இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வருதோ எவாலுவேட் பண்ணி ட்ரூன்னு வந்துச்சுன்னா இந்த வேல்யூவை கொடு, எவாலுவேட் பண்ணி ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா இந்த வேல்யூவை கொடு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் மூலிமா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்லிப்ஸ் ஐடியிலே நம்ம போட்டு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி ternary.java அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா கிளாஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் பேக்கேஜ்குள்ளே நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் கோட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் எப்போவுமே பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பேக்கேஜ் அண்ட் பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதனால் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் கிளாஸ் டர்னரி. ஸோ ஏன் நம்ம பப்ளிக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக் எப்போ யூஷுவல் போல் நம்ம கொடுக்குறோம். கிளாஸ் கிளாஸ் நேம் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபைல் நேம் என்னவோ டர்னரி, ஸோ அதே தான் நம்ம கிளாஸ் நேமாகவும் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம ஸ்டாட்டிக் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே எழுதியிருக்கோம். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு எப்போவுமே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நம்ம கோடு இங்கே நம்ம மெயினாக எழுதியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு டர்னரி ஆப்ரேட்டர் இல்லை கண்டிஷனல் ஆப்ரேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்டிஜர் வேரியபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா இன்டிஜர் ஏ, இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்டிஜர் பி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியபிள்ஸை டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயோட வேல்யூவை 10ன்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான். ஸோ ஏயோட வேல்யூவை 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். பியோட வேல்யூ இன்னும் நான் அசைன் பண்ணல. ஸோ அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏயோட வேல்யூவை பொறுத்து பிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அதுதான் நம்ம இங்கே கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கிட்ட தான் பார்த்திங்கன்னா வேரியபிள் இருக்குது b = இங்கே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிங்க அப்படின்னா அது வரக்கூடிய ரிசல்ட்டை ட்ரூவாகவோ இல்லை ஃபால்ஸாகவோ இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷன் தான் பூலியன் எக்ஸ்பிரஷன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் இந்த =. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட் எல்லாமே எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரஷன் என்னது a = 1, அதாவது ஏயோட வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறீங்க. ஏயோட வேல்யூ 10, அப்போ இது ஈக்குவலாக இல்லை. ஸோ இந்த வேல்யூ ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸாக இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கோலனுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேல்யூ ஆஃப் பிஇஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவில் என்ன அசைனாக இருக்கோ அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வேல்யூ ஆஃப் பிஇஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகக்கூடிய வேல்யூ நமக்கு 13 தான் பிரிண்ட் ஆகுது. அப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகி அது ஃபால்ஸ்ன்னு வந்ததுனால நமக்கு இந்த கோலனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து நமக்கு இந்த பியில் அசைன் பண்ணியிருக்கு. அசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப பியோட வேல்யூ 30 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்னொரு விதமாகவும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம ஃபால்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி ட்ரூ கண்டிஷன் ஒர்க் ஆச்சா நம்ம செக் பண்ணி பார்க்குறோம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏயோட வேல்யூ அந்த கொடுக்கக்கூடிய பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 10 இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சப்போஸ் ஏயோட வேல்யூ ஈக்குவல் டு 10 இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் 10 தான். ஸோ ஏயோட வேல்யூ ஈக்குவல் டு 10 இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன ஆகும், நமக்கு கொஸ்டின் மார்க் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ட்ரூவோட அந்த வேல்யூ தான் நமக்கு அசைன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் 20ங்கிற வேல்யூ பியில் அசைன் ஆகிருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் பிஎஸ்ன்னு சொல்லி கொடுக்குறப்ப இங்கே நமக்கு 20 அப்படிங்கிற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இங்கே என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்து ஸோ வந்து ட்ரூவோட வேல்யூவை நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லை வந்து ஃபால்ஸோட வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படிங்கிறத அந்த வேரியபிளுக்கு ரெஸ்பெக்டிவாக அசைன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.